கருவிழி புண்களின் காரணங்கள்: கண்களில் காயம் ஏற்பட்டால் பாக்டீரியா தொற்று ஏற்படக்கூடும். வைரஸ் தொற்று: ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் மற்றும் வரிசெல்லா சோஸ்டர் வைரஸ் மூலம் வரலாம். பூஞ்சை அல்லது ஃபங்கஸ் தொற்று: அஸ்பெர்கில்லஸ், கண்டீடா போன்றவை அதிகமாக மண்ணில் அல்லது தாவரங்களில் இருந்து ஏற்படும் காயங்களுக்கு பிறகு ஏற்படக்கூடும். அணுக்கள் அதாவது பாரசைட்ஸ் மூலம் ஏற்படும் தொற்று: இது லென்ஸ் அணிந்து நீச்சல் குளத்தில் நீந்துபவர்கள் மீது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். கருவிழிப்புண் கண்டறிய செய்யப்படும் சோதனைகள்: ஸ்லிட் லேம்ப் பரிசோதனை செய்யப்படும். கண் பழுப்பு மாதிரி ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து கல்ச்சர் டெஸ்ட் செய்யப்படும். கருவிழிப்புண் கண்டறியப்பட்ட பின் அதன் காரணத்தின்படி துல்லியமான சிகிச்சைகள் தொடங்கப்பட வேண்டும். முதலில் புண்ணிற்கு காரணமான கிருமி வகையை, பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை அல்லது பாரசைட்ஸ் அடிப்படையாக கொண்டு அதற்கேற்ப ஆன்டிபயோட்டிக், ஆன்டிவைரல், ஆன்டிஃபங்கல் டிராப்ஸ் மருந்துகள் அளிக்கப்படுகின்றன. மருந்துகளை கண்ணில் போட்ட பிறகு 10 நிமிடம் கண்களை மூடி படுக்க வேண்டும். கண்களை அழுத்தமாக மூடக்கூடாது. மெதுவாக மூட வேண்டும். அப்போதுதான் மருந்து கண்ணீருடன் வெளியே போகாமல் இருக்கும். கான்டாக்ட் லென்ஸு பயன்படுத்தக்கூடாது. கைகளை சுத்தமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்களுக்கு பாதுகாப்பு கண்ணாடி அணியலாம். தினமும் 8 முதல் 10 கப் தண்ணீர் குடிப்பது நல்லது. ஓய்வு மற்றும் சத்தான உணவுகளை உட்கொள்வது நல்லது.